கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா தன்னுடனே கூட இருக்கிறார் என்று சாட்சி கூறுகிறார். பிதா இயேசுவுடனே கூட இருந்ததற்கு என்ன காரணம் என்பதையும் இங்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று மிக தெளிவாக கூறுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இளைய தலைமுறையினர் உலக பிரகாரமான தகப்பனுக்கு பிரியமான காரியங்களையும் செய்வதில்லை, பரமபிதாவான தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் செய்வது இல்லை. அதனால தான் நாம் ஒவ்வொருவரும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, பரமபிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு அரணாய் பாதுகாப்பாய் இருப்பார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இன்றைய தியான வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். தேவனுக்கு பிரியமானது என்ன? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதை வாசிக்கும்போது நாம் கவனத்தில் கொண்டு வருவது காணிக்கையை மாத்திரமே. அதனால் சிலர் ஆண்டவருக்கு நிறைய காணிக்கைகளை உண்டியலில் போட்டால் அவருக்கு நம்மை பிடிக்கும் அப்படின்னு தவறாக அர்த்தம் கொண்டு அநியாயமாய் சம்பாதித்த பணத்தை உண்டியலில் காணிக்கையாக போடுகின்றனர். காணிக்கை செலுத்த முடியாத ஏழ்மையில் இருப்பவர்கள் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று தவறாக புரிந்து கொண்டு வருந்துகின்றனர். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், அதாவது எதை கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதை முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதைத்தானே கூட பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது அதுதானே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நம்மிடத்தில் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். அதாவது, எடுத்த உடனே கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னோடனே காணிக்கை, அதை மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அதுவும் இருக்கலாம். நான் என்னங்கிறத வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் நாம் உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முதலில் அன்பைத்தான். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனிடத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு? அன்பு கூறுவாயாக என்று கூறும் அவர் நம்மிடம் முதலில் பிரியப்படுவது நாம் உற்சாகமாக அவரிடத்தில் காட்டும் அன்பைத்தான். இரண்டாவது, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய நேரத்தை. அவருக்கென்று 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்காருல, அந்த 24 மணி நேரத்தில் அவருக்கென்று 1 மணி நேரமாவது கொடுக்கிறோமா?
நீங்கள் விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா என்று தானே நம்மை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். உற்சாகமாய் நம்முடைய நேரத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அதில் பிரியப்படுவதோடு, என் மக எனக்குன்னு ஒதுக்கியிருக்கு இந்த நேரம், இது என் மகன் எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறான், இந்த நேரத்தில் நான் என் மகளோடு என் மகனோடு பேச வேண்டும், என் மகள் அல்லது என் மகன் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறார். நம்ம நேரத்தை தேவனுக்கென்று கொடுக்குறோமா? எத்தனையோ காரியங்களுக்கு, எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஒரு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு அப்படின்னு தனியாக ஒதுக்கிடுறோம். ரைட், தப்பில்லை. நல்ல ஹெல்த்துக்கு தூக்கம் அவசியம். மீதி இருக்கிற நேரத்தில் தேவனுக்கென்று 1 மணி நேரமாவது நாம் ஒதுக்கி, இது எனக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட நேரம், அவ்வளோதான், இதில் வேறு யாரும் தலையிட முடியாது, இந்த நேரத்தில் நான் தேவனோடு பேசுவேன், தேவன் என்னோடு பேசுவார் அப்படின்னு நாம் அதற்காக ஒதுக்கி இருக்கிறோமா? ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய நேரத்தை. 3வதாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவருக்காக உற்சாகமாய் செய்யும் ஊழியம். தேவ வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி தேவனை அறியாத ஜனங்களும் இரட்சிப்படைய நாம் செய்யும் ஊழியத்தின் மூலம் தேவ நாமம் மகிமைப்படும் பொழுது நம்மில் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்காவது ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம மனதில் தீர்மானம் பண்ணி ஒரே ஒரு ஆத்துமாவுக்காவது நாம் ஆண்டவரை குறித்து பேசணும் ஒரு நாளில். அது ஒரு திட்டமாகவே வைக்கணும். எப்படி சாப்பிட்றது தூங்கிறதுங்கிறது ஒரு நாளில் செய்யக்கூடிய கட்டாயமான வேலையோ, அதே போல் ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷமாவது யாருக்காவது ஒருத்தருக்காவது, இவங்க வீட்டை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் ஃபோனில் நீங்கள் எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறீங்க, கிறிஸ்தவர் அல்லாத எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது குறித்து, தேவன் இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசினார், இந்த வசனத்தோடு நான் உனக்கு சொல்கிறேன், உன்னோடையும் தேவன் பேசுவார் அப்படின்னு அவர்களிடத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக, அதாவது 4வதாக, நம்முடைய வருமானத்தில் தசம பாகத்தை காணிக்கையாக அவருடைய ஆலயத்தில் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசி ரொம்ப ரொம்ப தெளிவாக கூறுவதை மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதில் எதை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்பது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அடுத்ததா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன உற்சாகமாக கொடுக்க போகிறீங்க? அன்பை கொடுங்கள், தேவன் அநேக அன்புள்ள மக்களை உங்களுக்கு கொடுப்பார். உங்களின் அருமையான நேரத்தை அவருக்கு கொடுங்கள், உங்கள் நேரம் பொன்னான நேரமாக உங்களுக்கு பற்பல காரியங்களை செய்ய ஊக்குவிக்கும். உற்சாகமாக அவரது ஊழியத்தை செய்யுங்கள், 1000 ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். தசம பாகத்தை காணிக்கையாக உற்சாகமாக கொடுங்கள்,
வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தார் மேலும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்களையே செய்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எல்லா நேரமும் அவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாமும் அவரைப் போலவே பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்வோம். அவருடைய வாக்கின்படி அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.